ஆட்டத்தோட கடைசி ரவுண்டு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஆட்டமே இனிமே தான் தொடங்க போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது Trueview பிராண்ட்லேருந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கிற இந்த 4G வயர்லெஸ் ரவுட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரவுட்டரோட பாக்ஸ் என்னவோ இதுதான் இருக்கும். இந்த பாக்ஸு ரொம்ப பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரியுது எனக்கு, ஆனால் சைடில் பார்க்க சின்னதாக இருக்குது, மற்றபடி வேணும் கிடையாது. அது இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இங்கே Trueview லோகோ இருக்குது. இங்கே 4G வயர்லெஸ் ரவுட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுமாதிரி பார்த்தோம்னா இங்கே 4G சிம் சப்போர்ட் ஆகும், அதே மாதிரி மல்டி ஆண்டனா இருக்குது, அதே மாதிரி சப்போர்ட் ஆல் டிவைசஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கம்ஃபர்டபுள் வித் மல்டிபிள் ஓஎஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரவுட்டரோட ஃபோட்டோ போடுறாங்க. இங்கே மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. வேறு எதுவுமே கிடையாது. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் இருக்குது. ஒரு மாடல் பார்த்தோம்னா வந்துட்டு 𝗬𝗏𝗃𝗁𝗏 அப்படிங்கிற ஒரு மாடல் நம்பர். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த பக்கம் இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஒன்று கடையில், ஒன்று ஆஃபீஸில், உங்கள் வீட்டில், இதுமாரி இடத்துல பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த ரவுட்டரை நமக்கு தேவைப்பட்ட இடங்களில் எங்கெல்லாம் தேவைப்படுதோ, எதுக்கெல்லாம் தேவைப்படுதோ தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுற முடியும் பார்த்தீங்கன்னா இதோட சீல் பேக்கிங்காக இருக்கும். நிச்சயமாக வந்துட்டு அதாவது Trueview பிராண்டில் வர எல்லாமே சீல் பேக்கிங்காக இருக்கும். இப்போதைக்கு ஜஸ்ட்டு இந்த சீலை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தா ஜஸ்ட்டு எடுத்த பிறகு உள்ள ஒரு ட்ரே இருக்குது. அழகாக உள்ள ஒரு ட்ரே இருக்குது. இந்த ட்ரே எடுத்தாச்சு. இப்போதைக்கு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு இதில் ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதை வந்துட்டு Trueview பிராண்டில் கொடுக்குற எல்லா கேமராவிலையும் கொடுக்குற ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது 12 வோல்ட் 1 ஆம்பியர் உள்ள ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு பேட்ச் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்ல ஹெவியாகவும் நல்லாவும் இருக்குது. பேட்ச் கேபிள் குறை சொல்கிற மாதிரி கிடையாது. கிட்ட 1/2 மீட்டர்லாம் கிடையாது, கிட்ட 1 மீட்டர் இருக்கும் அந்த அளவுக்கு பேட்ச் கேபிள். இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரவுட்டர் எடுக்கும் போதே நல்லா இருக்குது. Trueview பிராண்ட்லேருந்து புதுசாக லான்ச் ஆகிக்கிற 4G வயர்லெஸ் ரவுட்டர் இந்த ரவுட்டர் தான். இந்த ரவுட்டரில் என்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கே Trueview அப்படிங்கிற லோகோ இருக்குது. கீழே வந்து ஒரு 6 விதமான லைட் இருக்குது. ஒன்று பவருக்கு, இன்னொன்று வைஃபைக்கு, இன்னொன்று WPS அந்த சுவிட்சுக்கானது, அடுத்து ஒன்று எம்டியாகவே இருக்குது, அடுத்து வந்து லேனுக்கானது, அடுத்து டவருக்கானது. இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்கே 4 ஆண்டனா இருக்குது. இந்த 4 ஆண்டனாவில் 2 டவருக்கானது, 2 வைஃபைக்கானது. அதாவது இது ரெண்டும், இந்த 2 ஆண்டனாவும் வைஃபைக்கானது, இந்த 2 ஆண்டனா வந்துட்டு டவருக்கானது. அவங்களே சொல்லிருக்காங்க, சைடில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேக் சைடில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு பவர் போர்ட் இருக்குது, அடுத்து ஒரு லேண்ட் போர்ட் இருக்குது, அடுத்து ஒரு சிம் ஸ்லாட் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு WPS சுவிட்ச் ஒன்று இருக்குது. மேலே வந்து ரீசெட் பட்டன் இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. இங்கே பேக் சைடில் பார்த்தோம்னா இந்த ரவுட்டருக்கான SSID என்ன, இதோட பாஸ்வேர்டு என்ன, இதோட IP அட்ரஸ் என்ன, இந்த IP அட்ரஸுக்கான லாகின் பாஸ்வேர்டு என்ன, எல்லாமே இங்கே பேக் சைடில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம் தான். இதில் மாடலும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இது வந்து நம்ம அழகாக டேபிளில் வச்சு யூஸ் பண்ண முடியும். தேவைப்பட்டால் நம்ம வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கான ஆப்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லது தான். பட் ஆனால் இப்போதைக்கு இந்த ரவுட்டரில் பார்த்தோம்னா இதோடைய பில் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய பிராண்டு மாதிரி இவங்களும் நல்லா கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதை குறை சொல்லவும் முடியாது. பட்டு நல்லா இருக்குது. நான் ரொம்ப லேட்டாக வீடியோ போடுறேன்னு தோணுது எனக்கு. இதை அப்பயே நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தானே உடனே வீடியோ போட்டு தருப்பேன். ஜஸ்ட்டு ரொம்ப லேட்டாக வீடியோ போடுறேன். ஓகே ஃபைன், பரவாயில்ல. இப்போ அதை போடுறேனே. இப்போதைக்கு பார்த்தோன்னா இது ஜஸ்ட்டு இதில் பிளக் அண்ட் ப்ளே தான். இதில் பெருசாக எந்த இதுவும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம சிம் கார்டு போட்டுட்டு ஜஸ்ட்டு பிளக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் சிம் கார்டு ஸ்லாட் வந்து 4G சிம் நம்ம தாராளமாக பயன்படுத்த முடியும். இப்போதைக்கு இந்த சிம் கார்டு ஜஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிற சிம் கார்டு ஏர்டெல் சிம் கார்டு ஜஸ்ட்டு நான் வச்சுக்கிட்டேன். சிம் கார்டு வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு என்னோட பெண்ணால் ஜஸ்ட்டு அதை நான் லாக் பண்ணுறேன். டிக்குன்னு சவுண்டு வரும். சவுண்டு வந்த பிறகு லாக் ஆகிடும். இப்போதைக்கு நம்ம அதுக்கு பவர் கொடுத்து பார்த்துடலாம். பவர் கொடுத்த பிறகு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பவர் இண்டிகேஷன் எரியுது. பவர் இண்டிகேஷன், வைஃபை இண்டிகேஷன், டவர் இண்டிகேஷன் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போதைக்கு நம்ம மொபைலில் போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தாலும் ஜஸ்ட்டு இந்த ரவுட்டர் அப்படியே இருக்கட்டும். இப்போதைக்கு என்னோட ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம் ஜஸ்ட்டு வைஃபை பார்த்தோம்னா SSID நேம் வந்துட்டு Trueview தான் வரும். ஜஸ்ட் அதை டேப் பண்ணி நீங்கள் இதோடைய பாஸ்வேர்டு பார்த்தோன்னா 1234567890 அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருங்க. அதாவது 1லேருந்து 0 வரைக்கும் கொடுத்துருங்க. டைப் பண்ண பிறகு ஜஸ்ட்டு இதை நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஸ்பீட் டெஸ்ட்டில் எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நான் டெஸ்ட் பண்ணும்போது ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இதை பிங்க் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்துட்டு 9 MBPS கிட்ட அதிகமாக போயிட்டுருக்குது. அதிகபட்சம் 8, 9 இதுமாதிரி நல்ல MBPS, நல்ல ஸ்பீடு தான் இது. ஏன்னா இது வந்துட்டு ஃபுல்லாக அடிச்ச ரூம். இது இந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு பெருசாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. ஸோ இங்கேயே பார்த்தோம்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 9.48 MBPS வரை ஸ்பீடு கிடைக்குது. ஸோ இது வந்து நல்ல ஸ்பீடு தான். இது நல்லா இருக்குது.
நம்ம அகைன் ட்ரை பண்ணும்போது முன்ன பின்ன குறையுது, ஏறுது, அதிகமாகுது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் 9 Mbps நல்ல ஸ்பீடு தான். அதாவது இந்த இடத்துக்கு ஏன்னாங்க கொஞ்சம் டவுனான ஏரியா தான், வீக்கான ஏரியா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்போதைக்கு இந்த ரவுட்டரை பற்றி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்பீட் நல்லாவே இருக்குது. ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். இவங்க பில் குவாலிட்டி என்ன தான் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஏன்னா நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. பட் ஆனால் வந்துட்டு இவங்க ட்ரூவியூ பிராண்ட்லேருந்து கொடுத்தும் ரொம்பவே நல்லா இருக்குது. குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்குது. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ட்ரூவியூ பிராண்டுடைய வைஃபை அந்த 4G வயர்லெஸ் ரவுட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கிறேன். அதற்கு நன்றி, வணக்கம்.